ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா, பிஎஸ்சி எம்பிஏ. இன்றைக்கி நாம் கார்த்திகை தீபம், பரணி தீபம் ஏற்றினால் வீடுகளில் எத்தனை நன்மைகள் கிடைக்குது, மேலும் எத்தனை விளக்கு நம்ம ஏற்றலாம், எந்த நேரத்தில் நம்ம ஏற்றலான்ற முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கார்த்திகை தீபம் எப்படி திரு அண்ணாமலையாருக்கு உச்சியில், மலையினுடைய உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது நம்மளுடைய வீடுகளிலும் விளக்குகள் மற்றும் கோயில்களிலும் விளக்குகள் ஏற்றி நாம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறோமோ, வழிபாடு செய்கிறோமோ, அதே போலவே நாம் வீடுகள்லேயும் பரணி தீபம் ஏற்றினா மிகவும் நல்லது. பரணி தீபம் எத்தனை மணிக்கு ஏற்றணுன்றதை முதல்ல நான் சொல்லிடுறேன். மகாதீபம் 13/12/2024 13/12/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாதீபம் ஏற்றப்படுகிறது. அதாவது கார்த்திகை தீபம். அதற்கு முன்னாடி நாள் 12/12/2024 பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 8:20 மணிலேருந்து அடுத்த நாள் அதாவது 13/12/2024 மாலை 6:50 மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரம். அதாவது 12/12/2024 காலை 8:20 மணி முதல் அடுத்த நாள் 6:50 மணி வரை இந்த பரணி தீபம் இருக்குது. இந்த பரணி தீபம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு 5 விளக்குகள் ஏற்றி வைப்பாங்க. 5 விளக்குகள் ஏற்றி வைப்பாங்க. இது மிகவும் சிறப்பான ஒரு சம்பிரதாயம் காலம் காலமாக நடைபெற்று வருகிறது. அதாவது இறைவனுடைய 5 தொழில்கள், ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல்னு 5 தொழில்களை நன்றி கூறும் விதமாக இறைவன் சிவபெருமானுக்கு 5 தீபங்கள் ஏற்றி பஞ்ச தீப வழிபாடு அப்படின்ற ஒரு வழிபாடு சிறப்பாக இந்த பரணி தீபம் அன்று நடைபெறுகிறது. இது எப்போ நடக்கும்னா, விடியற் காலையிலேயே அவங்க மகாதீபம், அதாவது மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன்னாடி நாள் விடிய காலையிலேயே இந்த தீபத்தை, பரணி தீபத்தை ஏற்றிடுறாங்க. அதே மாதிரியே நம்மளுடைய வீடுகள்லையும் நீங்கள் நிச்சயமாக இந்த பரணி தீபத்தை நீங்கள் அதிகாலையிலேயே ஏற்றுங்க. ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த கார்த்திகை தீபம் இந்த சமயத்தில் நம்ம பார்க்கும்போது கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் கோயில்களில் பரணி தீபம் ஏற்றுவதை போல் வீடுகள்லையும் நம்ம ஏற்றலாம். மேலும் இந்த தீபம் பார்த்திங்கன்னா 3 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் பரணி தீபம், 2வது நாள் மகாதீபம், 3வது நாள் பஞ்சராத்திரி தீபம். பரணி தீபம்ன்றது என்னென்னா ஒரு பெரிய விசேஷம். அதாவது யமதர்மர் அறிவுரைத்த, அதாவது யமதர்மர் அனுகிரகம் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீபம் நாள் அந்த பரணி தீபம் நாள். ஒரு அரசர் இருக்கார். அரசருடைய மகன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அரசர் நிறைய தானங்களை செய்துகிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு யாகம் வளர்க்கும் போது கேட்குறவங்களுக்கெல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே அவர் கொடுக்குறார். அப்போது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கும் பொழுது அவருடைய மகன் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வரவங்களுக்கெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னையே நான் தானமாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த தானமாக கொடுத்துருவேன் அப்படின்றது என்னென்னா, உன்னை நான் யமதர்மருக்கு நான் தானமாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரியே அந்த மகன், அரசருடைய மகன் இளவரசன் உயிரோடு இருக்கும் பொழுதே யமதர்மருக்கு தானமாக கொடுத்துடுறாரு அரசர். யமதர்மர்கிட்ட போயிட்டு அந்த யமலோகத்தில் அந்த இளவரசர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது மனிதர்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. அப்போது தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த பாவங்களுக்கு கூட நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனைகள் கொடுக்குறீங்களே, இதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு அந்த இளவரசர் கேட்குறாரு யமதர்மர்கிட்ட. அப்போ யமதர்மர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பரணி தீபம் அன்று விளக்கேற்றி என்ன நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் போக்கி உங்களுக்கு முக்தி கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு இந்த சமயத்தில் சொன்னதாக ஒரு புராண வரலாறு இருக்குது. மேலும் இது இந்த காலம், அதாவது இந்த மார்கழி மாத காலம் கார்த்திகை மாத காலம், இந்த காலங்கள் இது எல்லாமே தேவர்களுக்கு இரவு நேரம். இந்த இரவு நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சோன்னா தேவர்கள் வெளிச்சத்தை பார்த்து நம்ம வீட்டுக்கு அருள் புரிவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. மேலும் அகல் விளக்கில் நாம் மகாலட்சுமி ஸ்வரூபமாக பார்க்குறோம். அதனால் 3 தேவியர்களையும் நாம்
தரிசிக்க முடியும். மேலும் அவர்களுடைய அனுகிரகத்தை நம்ம வீட்டுக்குள்ளே அழைத்து வர முடியும், நம்ம வாசல்களில் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும். அதனால் இந்த பரணி தீபம்ன்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். கோயிலில் இது மாதிரி செய்கிறாங்க, திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றுறாங்க. அங்கே மகாதீபம் ஏற்றும் போது நாம் வீட்டில் மகாதீபம் ஏற்றுறோம். அதே மாதிரி அங்கேயும் இந்த பரணி தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்லேயும் கோயில்களிலும் இதை ஏற்றிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பரணி தீபத்தை நீங்களும் ஏற்றுங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். அதே மாதிரி 5 விளக்குன்றது 5 விளக்குக்கு நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த தீபம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரணும். மேலும் எல்லா வாழ்க்கையிலையும் இருள் நிறைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஒளியை கொடுக்கும் அப்படின்றத நான் முழுசாக இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான்முகன் திருமால் பூஜை செய்லிங்கம், தூய சொல் புகழ்பெறும் பேரழில் லிங்கம், பிறவி பெருந்துயர் போக்கிடும் லிங்கம், வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம், காமனை எரித்த பேரழில் லிங்கம், ராவணன் கர்ப்பம் அடக்கிய லிங்கம், வழி வழி முனிவர்கள் வழிபடும் லிங்கம், வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம், திவ்ய மனம் பல கமழ்கின்ற லிங்கம், சித்தம் தெளிவிக்கும் சித்தர்கள் லிங்கம், தேவரும் அசுரரும் வணங்கிடும் லிங்கம், வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம், படம் எடுத்தாடும் பாம்பனை லிங்கம், கனகமும் நவமணி ஒளித்திடும் லிங்கம், தட்சனின் யாகத்தை அழித்திட்ட லிங்கம், வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம், குங்குமம் சந்தனம் பொழிந்திடும் லிங்கம், பங்கைய மலர்களை சூடிடும் லிங்கம், வந்ததொரு பாவத்தை போக்கிடும் லிங்கம், வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம், அசுரர்கள் அங்கம் போற்றிடும் லிங்கம், அன்பர்கள் பக்தியை ஏற்றிடும் லிங்கம், கதிரவன் கோடி சுடர்மிகு லிங்கம், வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம், எட்டிதழ் மலர்களும் சுற்றிடும் லிங்கம், எல்லா பிறப்பிற்கும் காரண லிங்கம், அஷ்ட தரித்திரம் அகற்றிடும் லிங்கம், வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம், வியாழனும் தேவரும் போற்றிடும் லிங்கம், வில்வமதை மலர் எனக் கொளும் லிங்கம், தன்னோடு பிறரையும் காத்திடும் லிங்கம், வணக்கம் ஏற்ற சதாசிவலிங்கம், ஆதியான 5லும் அனாதியான 4லும் சோதியான 3லும் சொரூபமற்ற 2லும் நீதியானதொன்றிலும் நிறைந்த நின்று வஸ்துவை ஆதியானதொன்றுமே எற்றதென்றெழுத்துமே, சக்தி நீ தயவு நீ தயங்கு சங்குனோசை நீ, சித்தி நீ சிவனும் நீ சிவாய மாமெழுத்தும் நீ, முக்தி நீ முதலும் நீ மூவரான தேவர் நீ, அத்திப்புறம் மும்முளே எறிந்துணர்ந்து கொள்ளுமே, 6 நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே, கண்ணிலே இருப்பவனே கருங்கடல் கடந்துமாள், விண்ணில் இருப்பவனே மேவியங்கு நிற்பனே, தன்னுளே இருப்பவனே தராதளம் படைத்தவன், என்னுளே இருப்பவனே எங்குமாகி நிற்பனே, அண்டமேழு முழலவே எணிந்த யோனி உழலவே, பண்டுமாலயனுடன் பறந்து நின்று உழவே, எண்டிசை கடந்து நின்றின்ற சக்தி உழலவே, அண்டரண்ட முன்றதாய் ஆதி நடமாடவே, அகார காரணத்திலே எனைகணேக ரூபமாய் உகார காரணத்திலே உருத்தரித்து நின்றனன், மகார காரணத்திலே மயங்குகின்ற வையகம் சிகார காரணத்திலே தெளிந்ததே சிவாயமே, பூவும் நீரும் என் மனம் பொருது கோயில் என்னுளம், ஆவியோடு லிங்கமாய் எகண்ட மெங்குமாகிலும் மேவுகின்ற 5வரும் வழங்கு தீபமாய் ஆடுகின்ற கூத்தனுக்கோர் அந்தி சந்தி இல்லையே, ஒன்றும் மென்றும் ஒன்றுமே உலகனைத்தும் ஒன்றுமே, அன்றும் மின்றும் மென்றுமே அனாதியான தொன்றுமே, கஞ்சல் நின்ற செம்முனை களிம்பறுத்து நாட்டினாள், அன்று தெய்வம் மும்முல அறிந்ததே சிவாயமே, ஐயன் வந்து மெய்யகம் புகுந்தவார தெங்கனே, செய்ய திங்களங் குறும்பை நீர் புகுந்த வண்ணமே, ஐயன் வந்து மெய்யகம் புகுந்த கோவில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பதில்லையே, வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பதில்லையே, ஆதியுண்டு அந்தமில்லை என்று நாளும் வேதமில்லை, ஜோதியுண்டு சொல்லுமில்லை சொல்லிலிருந்ததேதுமில்லை, ஆதியான மூவள் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதியன்று தன்னையும் யாரறி வாரன்னலே.